தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவர், அன்பு தலைவர், புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுடைய தலைமை அலுவலகத்திற்கு இன்றைக்கு இஃப்தார் நோன்பு விழா வந்திருக்கும் அனைத்து இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் உண்மையிலேயே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு இஃப்தார் நோன்பு திறப்பு விழா நம்ம தலைமை கழகத்தில் பொறுத்த வரைக்கும் ஆண்டுதோறும் ஒரு வருடம் கூட தவறாமல் இஃப்தார் நோன்பு விழாவை கேப்டன் அவர்கள் அனுசரித்து வந்தார். அந்த வகையில் கடந்த வருஷம் நம்ம அது பண்ணல. ஏன்னா கேப்டன் மறைந்து ஒரு வருடம் கூட முடியாம எந்த விழாவும் இல்லை என்பதனால். ஆனால் இந்த வருடம் கேப்டனுடைய ஆசீர்வாதத்துடன் நமது தலைமை அலுவலகத்திலேயே இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் நான் சந்திக்கிறதுல அந்த அல்லாவுக்கும் கேப்டனுக்கும் என்னுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த விழாவிலே பங்கேற்க வர வேண்டும் என்று அன்பு சகோதரர் அண்ணன் ஷேக் தாவூத் அவர்களுக்கும், சகோதரர் முனைவர் பாஷா அவர்களுக்கும், சகோதரர் முகமது அதாவுல்லா அவர்களுக்கும், அதே போல எங்களுடைய மாவட்ட மீனவர் அணி செயலாளர் நிசாம் அவர்களுக்கும், எங்களுடைய ராமநாதபுரம் மாவட்ட செயலாளர் சின்னா அவர்களுக்கும், இந்த விழாவிலே கலந்து கொள்ள வந்திருக்கும் மாவட்ட கழக செயலாளர்கள், எங்களுடைய நிர்வாகிகள், மகளிர் அணி சகோதரிகள், பத்திரிகை நண்பர்கள், தொண்டர் அணியை சேர்ந்த அனைவருக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக வணக்கங்களை தெரிவித்து தலைமை கழகத்திற்கு உங்கள் அனைவரையும் வருக 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 என்று வரவேற்கிறேன். இஃப்தார் நோன்பு அப்படின்னாலே இது ஒரு புனித மாதம், ரமலான் மாதம் அப்படின்னு சொன்னாலே இது புனிதமான ஒரு மாதம். நாங்கெல்லாம் சின்ன பசுதி சொன்ன மாதிரி பிறந்து வளர்ந்தது எல்லாம் வேலூர் மாவட்டம். எங்களுடைய நெய்பர்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இஸ்லாமிய சகோதரர்கள். ஆனால் நாங்கள் படித்து வளர்ந்தது எல்லாமே கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூட். எங்க வீட்டுல இந்து கடவுள். எல்லா மதத்தையுமே நாங்கள் சமமாக பாவித்துதான் வளர்ந்தோம். கேப்டனை திருமணம் செய்து வந்த பிறகு வீட்டுல முதல் விளக்கேற்றப்போ நான் பார்க்கிறேன், அங்க இந்து கடவுளும் இருக்கார், இஸ்லாத்தோடைய குரானும் இருக்கு, ஜீசஸும் இருக்கார். அப்பதான் நாங்க நினைச்சிட்டேன், நாம பிறந்து வளர்ந்ததும் ஒரே மாதிரிதான், நம்ம கேப்டனுடைய எண்ணங்களும் அவருடைய மத பற்றும் ஒன்றுதான். நம்ம எல்லாருமே ஒரே குலம், ஒரே தெய்வம் தான். நமக்குள்ள எந்த பாகுபாடும் எந்த பிரிவினைகளும் எப்பொழுதுமே கிடையாது என்பதை தான் கேப்டன் எப்பொழுதுமே நம்பினார். அதை தான் நானும் நம்புறேன். நாம் எல்லாரும் சகோதர சகோதரிகள் தான். நமக்குள்ள எந்த விதமான வேறுபாடோ பாகுபாடோ கிடையாது என்பதுல கேப்டனும் நானும் நம்ம கழகத்தினரும் நீங்கள் அனைவரும் உறுதியா இருப்பீங்க என்பதை நான் நம்புறேன். எங்களுடைய திருமணம் முடிந்த பிறகு எங்களுக்கு 2 பிள்ளைகள். ஒருத்தர் நமது விடுதலை புலி பிரபாகரன் பெயரை கேப்டன் பிரபாகரன் அவர்களின் தமிழ் பற்று மீதும் அவர் வைத்த அன்பின் காரணமாக மூத்த மகனுக்கு பிரபாகரன் என்று பெயர் வைத்தார். 2வது மகன் பிறந்த போது கேப்டன் சொன்னதை இன்று அதுவும் நமது தலைமை கழகத்துல என்னுடைய இஸ்லாமிய சகோதரர்களோடு பகிர்ந்துக்கணும்னு விரும்புறேன். 2வது மகனுக்கு ஷவுகத் அலி என்று இஸ்லாம் பெயரை தான் சூட்டுவேன் என்று கேப்டன் உறுதியாக என்னிடம் சொன்னார். கேப்டன் சொன்ன வார்த்தைக்கு இதுவரைக்கும் நான் மறுப்பு சொன்னதே கிடையாது. எந்த விஷயத்துக்கும் நான் மறுப்பு சொன்னதே கிடையாது. உங்க மனசுல அப்படி தோணா நீங்க தாராளமா வைங்கன்னு தான் சொன்னேன். ஏன்னா இஸ்லாமியர்கள் மீது கேப்டன் வைத்திருந்த பற்று, அவருடைய நட்பு வட்டாரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அத்தனை பேரும் இஸ்லாமியர்கள். அண்ணன் இப்ராஹிம் ராவுத்தர்ல இருந்து
திரையுலகிலே அவருக்கு பக்கபலமா இருந்த லியாக்கத் அலி கான்ல இருந்து அவர் மிகப்பெரிய ஒரு வில்லனாக இன்ட்ரோடியூஸ் பண்ணி கேப்டனுக்கு கடைசி வரைக்கும் இன்று வரைக்கும் விசுவாசமாக இருக்கின்ற மன்சூர் அலிகான் உட்பட எத்தனையோ வில்லன்களை கேப்டன் எத்தனையோ கதாபாத்திரங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கார் இஸ்லாமியர்ல. அது மட்டும் இல்லை, திருப்பூர்ல எங்க அன்பு அண்ணன் அக்பர் திரை உலகிற்கு வருவதற்கு முன்பிருந்தே நட்பு. அதே மாதிரி புதுக்கோட்டையில எங்களுடைய மாவட்ட கழக செயலாளராக இருந்த ஜாகீர் அவர்கள், அதே மாதிரி விருதுநகர்ல ஷெரீப் அவர்கள், அதே போல இன்னைக்கு முகமது இருக்காரு. நிறைய நிர்வாகிகள் இன்னைக்கு நம்ம கட்சியில இஸ்லாம் சகோதரர்கள் தான். அதே மாதிரி இன்னைக்கு அதிகமாக கேண்டிடேட்ஸை நம்ம நிறுத்தினது யாருன்னு பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களை கேப்டன் அதிகமாக வாய்ப்பு கொடுத்து அவர்களை கேண்டிடேட்ஸா கேப்டன் அறிவிச்சிருக்காங்க. ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் இந்து கோயிலுக்கும் போவோம், கிறிஸ்டியன் நம்மளுடைய சர்ச்சுக்கும் போவோம், தர்காவுக்கும் போவதை தன்னுடைய வாழ்நாள் கடமையாகவே கேப்டன் வைத்திருந்தார் என்பது உங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த ரம்ஜான் நோன்பு அப்படின்றது மிக மிக ஒரு புனித மாதம், ரமலான் மாதம். அந்த 30 நாட்கள் நாட் ஓன்லி ஃபார் இஸ்லாமியர்கள், ஒட்டுமொத்த மக்களுக்குமே இது ஒரு புனித மாதம் தான் நிச்சயமா நான் சொல்வேன். இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு உங்களுக்கு எப்படி நான் சொல்றது நீங்க உண்மையை நினைக்கிறீங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. பட் உண்மையை நான் சொல்றேன், கேப்டன் மாதிரி தான், சொல்லொன்று செயல் ஒன்று கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா அதுதான் செயல். நாங்க தினம்தோறும் எப்படி ஈஸ்வரா சொல்றனோ, ஜீசஸ் சொல்றனோ, அது மாதிரி தினம்தோறும் இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லிதான் என்னுடைய தினத்தை நான் தொடங்கி கொண்டிருக்கிறேன். இது எத்தனை பேருக்கு தெரியும் என்பது தெரியாது, இதுதான் உண்மை. ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, எங்களை பொறுத்த வரைக்கும் 3 கடவுளுமே சமமானவர்கள் தான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. எல்லாருமே நல்லதை தான் மக்களுக்கு சொல்லியிருக்காங்க. எல்லாரும் உதவி செய்யுங்க, பசித்து வருபவர்களுக்கு உணவளியுங்கள் என்றுதான் அனைத்து மதத்திலுமே சொல்லியிருக்கிறதே ஒழிய யாரும் எந்த மாற்று கருத்தை சொல்லல. ஜோதி வடிவமாக இருக்கின்ற கடவுள் இன்றைக்கு மதங்களாக இருக்காங்க. பட் நம்ம பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஒன்றுதான் என்பதுல மாற்று கருத்து இல்லை. இந்துக்கள் என்ன சொல்றாங்க, மாறி மாறி அத்தான்றாங்க. கிறிஸ்டியன்ஸ் என்ன சொல்றாங்க, மேரி மாதான்னு சொல்றாங்க. இஸ்லாம்ல என்ன சொல்றாங்க, பாத்திமான்னு சொல்றாங்க. பேர் தான் மரியான்னு சொல்றாங்க, பாத்திமான்னு சொல்றாங்க. பேர்ல தான் மாற்றம், ஆனா எல்லாருமே ஒன்றுதான். கேப்டன் எப்பவுமே தன்னுடைய நண்பர்களை மாமா மச்சான் தான் கூப்பிடுவாரு. அதுவும் இஸ்லாமிய சகோதரர்களை வாங்க மாமா வாங்க மச்சான் அப்படின்னு தான் சொல்றாரு. அந்த அளவு ஒரு உரிமையாக பழகக்கூடியவர் நமது கேப்டன் அவர்கள். இப்ப கூட அந்த ரூம்ல நாங்கெல்லாம் அண்ணனுங்களோட பேசிட்டு இருந்தோம். அனைவரும் கேப்டனுடைய நினைவுகளை என்னோடு பகிர்ந்துக்கிறப்போ உண்மையிலேயே கேப்டன் நம்ம கிட்ட இல்லை என்ற எண்ணம் என்றைக்குமே யாருக்குமே வர முடியாது. ஏன்னா அவர் வாழ்ந்துட்டு போயிட்டார். இன்னைக்கு அவர் உருவத்தில் நம்மிடம் இல்லை, ஆனால் அவருடைய நினைவுகள் பசுமையாக இன்றளவும் எல்லா இடத்திலையும் நிரம்பி இருக்காங்க. அதனால கேப்டன் நம்ம கூட தான் இருக்கார், வேற எங்கேயும் போல. இதே இந்த ஆபீஸ்ல இப்ப அவருடைய ஆன்மா இங்கதான் இருக்கு, நம்மோட அவரும் சேர்ந்துதான் இந்த இஃப்தார் நோன்பு விருதுல கலந்துகிட்டு இருக்காரு என்றுதான் நான் உறுதியா நம்புறேன். கேப்டனுக்கு கஞ்சி வச்சோடனே முதல்ல கஞ்சி கேப்டன் பேரிச்சம்பழம் சாப்பிடுவார். நீங்க நிறைய வீடியோஸ்ல பார்த்திருப்பீங்க. அடுத்தது கஞ்சி எடுத்து அவ்வளோ விரும்பி குடிப்பார். இப்போ நான் கேப்டனுக்கு கோவில் போய் அவருக்கு ப்ரே பண்ணிட்டு இங்க வருவதற்கு முன்பே அந்த பேரிச்சம்பழம் அந்த கஞ்சி அவர் வாயில வைத்து அவர் குடிப்பது போலவே அவருக்கு ஊட்டி விட்டுட்டு தான் நான் இந்த ஃபங்க்ஷனுக்கே வந்திருக்கேன். ஏன்னா அந்த அளவு அவர் இஸ்லாமியர்களை விரும்பினார். அவர் சகோதரர் சொன்ன மாதிரி கேப்டன் உண்மையிலேயே இஸ்லாமியர்களுக்கு பாதுகாவலராக, உண்மை நண்பராக என்றைக்குமே வாழ்ந்தவர். அதையே தான் நானும் சொல்றேன். இஸ்லாமியர்கள் சகோதர சகோதரிகளே, கேப்டன் எவ்வளியோ அதே வழிதான் எங்கள் வழியும். அதுல இனி அளவும் நாங்கள் என்றைக்கும் மாற மாட்டோம். நிச்சயமாக ஒரு நல்ல காலம் வரும் பொழுது இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு கேப்டன் என்னெல்லாம் செய்யணும்னு நினைச்சிருந்தாரோ அதை அத்தனையும் அவருடைய உருவமாக இருந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகம் நிச்சயமாக உங்களுக்காக செய்வோம் என்பதை இந்த நேரத்தில் சொல்றேன்.
பிரிக்காமல் தன்னுடைய ஒன்னாகவே கேப்டன் நினைச்சு வாழ்ந்தார். சிறுபான்மையர்கள் அல்ல, என்னுடைய சகோதரர்கள், அவர்கள் எந்த வகையிலும் அவர்களை பிரிக்க கூடாது என்பதில் கேப்டன் கடைசி வரைக்கும் உறுதியாக இருந்தார். அவர் மறைவன்னைக்கு வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்தி அந்த துக்கத்துல கலந்துகிட்ட அத்தனை இஸ்லாமிய சகோதரர்களுக்குமே இந்த நாள்ல நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். சென்னையில மட்டும் கிடையாது, தமிழகம் முழுவதும் உலகம் முழுவதும் இருக்கின்ற அனைத்து இஸ்லாமியர்களும் தங்கள் வீட்டில் ஒரு சோக நிகழ்வு நடந்தது போல அன்றைக்கு முழுக்க உணவருந்தாம கேப்டனுக்காக துவா செய்து அத்தனை பேருமே கேப்டனுக்காக அஞ்சலி செலுத்தினது எனக்கு தெரியும். அதனால நான் சொல்றேன், எல்லாருக்கும் இந்த நேரத்தில் என் நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி இனி வரும் காலங்களும் நிச்சயமாக இன்னும் மிக சிறப்பான அளவுல தான் ஒவ்வொரு ஆண்டும் நமது இஃப்தார் நோன்பு விருது கடைபிடிக்கப்படும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்பதையும் இந்த நேரத்திலே உங்களுக்கு சொல்லி, என் கூட எல்லா குழந்தைங்க வந்தாங்க கேப்டனுடைய கோயிலுக்கு. வருங்கால எதிர்காலம் நமது அன்பு சகோதரர்கள் அவர்கள் வாழ்க்கை மிக சிறப்பாக அமைய வேண்டும் என்றும் இந்த நல்ல நாள்ல அவர்களுக்காக நான் பேசி இப்ப எல்லாரையும் நான் வந்து கேப்டன் கோவிலுக்கு வர சொல்லியிருக்கேன். நாங்க அனைவரும் சேர்ந்து கேப்டனுக்காக அங்க துவா செய்ய போகிறோம். நீங்களும் கேப்டனுக்கு துவா செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு 31ஆம் தேதி ரம்ஜான், அந்த ரம்ஜானுக்கு முன்கூட்டியே இப்பொழுதே ரம்ஜான் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ள பெருமையோடு கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த ஒரு மாத காலத்துல கடைசி 10 நாள் தான் மிக மிக முக்கியமான நாள் என்பது ரமலான் நோன்பு இருக்கிறவங்களுக்கு, இஸ்லாமியர்களுக்கு தெரியும். நான் நிறைய குர்ஆன் படிச்சிருக்கேன், நிறைய அந்த வரலாறு எல்லாம் நான் கத்துக்கிட்டு இருக்கேன். அப்போ இந்த கடைசி 10 நாள் ஏன் இன்னைக்கு நம்ம வைக்கிறோம்? நம்ம நினைச்சிருந்தா ஃபர்ஸ்ட் வீக்கே வச்சிருக்கலாம்ல. ஆனா நரகங்கள் மூடப்பட்டு சொர்க்கங்கள் திறப்பது இந்த 10 நாட்களிலே. ஒட்டுமொத்த நல்லவர்களுக்கு அந்த அல்லாஹ்வின் அருள் கிடைக்கிறது இந்த கடைசி 10 நாள் அப்படின்றதுனாலதான் இன்னைக்கு அந்த புனித ரமலான் நோன்பை இன்னைக்கு நம்ம கழகத்துல வச்சிருக்கோம். எனவே நரகங்கள் மூடப்பட வேண்டும், சொர்க்கங்கள் வளர வேண்டும், அத்தனை நல்லவர்களும் நல்லபடியாக வாழ வேண்டும், அனைவரும் சொர்க்கத்துல நல்லபடியாக இறைவன் அருளை பெற வேண்டும் என்பதுதான் இந்த ரமலானுடைய விஷயம். யாரும் தவறு செய்யக்கூடாது. இந்த ஒரு மாத காலம் நம்மால் முடிந்த நல்லதை செய்ய வேண்டும் என்பதை தான் நபிகள் நாயகம் அவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு. எனவே இந்த நல்ல நாளில் உங்கள் அனைவரையும் சந்தித்ததில் உண்மையில் மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாருக்கும் ஈத் முபாரக் என்று சொல்லி இன்ஷா அல்லாஹ் என்று கூறி அனைவருக்கும் நான் வந்து கேப்டன் எப்பொழுதும் சொல்வது போல தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று கூறி இந்த விழாவிலே கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.